இப்படி ஆவேசப்பட்டு சத்தம் போட்டுட்டா நீ செஞ்சிட்டு இருக்கிற தப்பு எல்லாத்தையும் மறைச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்றதோட அர்த்தம்லாம் இருக்கட்டும், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அத முதல்ல என்கிட்ட தெளிவா சொல்லு. போ ருத்ராட்சி, இப்பவே அந்த சாதுவோட தேகத்துக்குள்ள ஆன்மா ரூத்துல போய் சேர்ப்போ. போ. நாகபந்தாவை போட்டு விடுற எண்ணத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன். சேஷா, இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது உனக்கு தெரியும்ல? என்ன பாட்டி, 2 கையில வளையல் மாற்றத்துக்கு இவ்ளோ நேரமா? போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் கீழே இறங்கி வரல. உங்களுக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? மயூரி, அதான் நீயே பாத்தீல்ல, சான்ஸ் கிடைச்சா அந்த ஆளு பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே ஏதாவது டாபிக் கிடைச்சிருக்கும், பிளேடு போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. வருவாங்க, விடு. என்ன இது, எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க? யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வீட்ல பண்டிகை களை கட்டி இருக்கு. ஆமா ருத்ரா, இதுவும் ஒரு வகையில பண்டிகை மாதிரி தான். வளையல்காரர் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. என்ன வளையல்காரனா? ஆமா சித்தப்பா, இன்னைக்கு நம்ம வேலை எதுவுமே இல்ல. இன்னைக்கு வீட்ல லேடிஸ் தர்பார் தான். பாருங்க, 2 பேர் வளையல மாட்டிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அது சரி, இங்க அமிர்தாவை காணோம். அவ எல்லாரும் முன்னாடி வளையல் மாட்டிக்க மாட்டாளாம். அதனால வளையல்காரனை அவ ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அங்க வளையல் போட்டுட்டு இருக்கா. என்ன தனியாவா? என்ன நீ புதுசா இருக்கு, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா மாமா, நாங்களும் கேள்விப்பட்டதே இல்ல. இதுதான் முதல் தடவை. பாத்துக்கிட்டே இருக்கோம். எல்லார் முன்னாடி வளையல் மாட்டிக்கிட்டா பாவம், திருஷ்டி பட்டுருமா அவளுக்கு. மயூரி, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்கிறது வழக்கம். அடுத்தவங்க சம்பிரதாயத்தை கிண்டல் பண்ற மாதிரி நம்ம எப்பவும் பேசவே கூடாது. இருக்கட்டும், விட. அவ மனசுக்கு எப்படி வளையல் போட்டுக்கிட்டா சந்தோஷமோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு போட்டுமே. மொத்தத்துல அர்ஜுன் பர்த்டேக்கு வளையல் ஷாப்பிங் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படியோ அது இங்கே முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னும் புடவை வாங்குறது பாக்கி இருக்கு. என்னங்க, ஈவினிங் கடை கூட்டு போவீங்கல்ல? ஐயோ, இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதம்மா. நீங்க பொம்பளைங்க எல்லாம் போய் அந்த வேலையை பண்ணுங்க. அதான் மயூரி அமிர்தாலாம் இருக்காங்கல்ல. மொத்தத்துல எல்லாரும் பெரிய லெவல்ல ஏற்பாடு பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி, அர்ஜுனோட பிறந்த நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? ஆமா சித்தப்பா, எல்லா ஏற்பாடையும் நான் தான் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சில ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தத்துல என் பர்த்டே எல்லாரும் சேர்ந்து திருவிழா மாதிரி பண்றீங்க. இதுக்கு நான் பலியாடாகாம இருந்தா அதுவே போதும். அர்ஜுன், என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அறிவில்லை உனக்கு? நல்ல விஷயம் பேசுற நேரத்துல இந்த மாதிரி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கே. சாரி அம்மா, சாரி. அர்ஜுன், அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் 2-3 நாளைக்கு நீ வெளியவே போக கூடாது. அப்படியும் நீ வெளியில போகணும்னா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் ஆகணும். ஓகே? பர்த்டேங்கிற பேர்ல என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்றீங்க போல இருக்கு. சரி, சேஷா, என்ன இப்படி சொல்லிட்ட? நாகபந்தத்தை போட்டு விட வந்திருக்கியா? நாகபந்தத்தை யார் கையிலையாவது ஒரு முறை போட்டு விட்டுட்டா அப்புறம் அவங்க நிச்சயமா செத்து போயிடுவாங்க. நாக சங்கல்பத்தை முறிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நடக்கவே நடக்காது. முன் வச்ச கால பின் வைக்காம, எதிரிய சம்ஹாரம் பண்ணாம ஓயவே முடியாது. ஒருவேளை எதிரிய சம்ஹாரம் பண்ண முடியலன்னா நான் சேஷா உயிரை விட வேண்டியதாடுமே. இப்ப என்ன பண்றது? சேஷா யாருக்கு நாகபந்தம் போட முடிவெடுத்திருக்கா? என்ன அமிர்தா, பேச்சே வரமாட்டேங்குது? வாய் அடிச்சு போய் நிக்கிற. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க?
இங்க பாரு சேஷா, நாகபந்தம் கட்டணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதுல தோல்வி அடைஞ்சிட்டா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்ல. அது உனக்கு தெரியும்ல. நல்ல யோசனை பண்ணிதான் இதை பண்றியா? நல்ல நிதானமா யோசனை பண்ணிதான் களத்துல இறங்கி இருக்கேன் அமிர்தா. என்னோட முடிவு ரொம்பவே தெளிவா இருக்கு. ஆனா நீ நாகபந்தனம் யாருக்கு போட போற சொல்லு சேஷா. அதையாவது என்கிட்ட சொல்லு. அன்னைக்கு ஒரு விரல்ல தொடர்ந்து சொன்னேன்ல, நான் தேர்ந்தெடுத்த அந்த விரல்ல யாரோட பேர் இருந்துச்சுன்னு சொல்லு சேஷா. கொஞ்சம் பொறு அமிர்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார பலி கொடுக்க போறேன்னு தெரியத்தானே போகுது. ஏன் அமிர்தா முகத்துல ரொம்ப பயம் தெரியுது? பயமா? அதெல்லாம் இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே இன்னொரு விஷயம், நாகபந்தனத்தோட சட்டங்கள் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும்ல. ஒரு தடவை இந்த நாகபந்தத்தை போட்டதுக்கு அப்புறம் ஒரு நாளுக்குள்ளேயே, அதாவது நாளைக்கு ராத்திரிக்குள்ள எதிரிய பலி வாங்கியே ஆகணும். அதுவும் உன் கையால நீதான் பலி கொடுக்க வேண்டி இருக்கும். என்ன நடந்தாலும் உனக்கு உதவி செய்யறதுக்கு உன் பின்னாடி நான் இருக்கேன். அந்த பலி யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உனக்கு நிறையவே இருக்குல்ல. வா அமிர்தா, இப்ப நான் நாகபந்தத்தை யாருக்கு போட போறேன்னு நீயே பாரு. வா என் கூட. யார் கையில இந்த வளையலை நான் போடுறேனோ நாளைக்கு அவங்க பலி கொடுக்கணும். நாளைக்கு அது நடக்கும். அத நீ தான் நிறைவேற்ற போற. இதுல எந்த வித மாற்றங்களும் கிடையாது அமிர்தா. வா என் கூட. ஆஹா, வாவ், பரவாயில்லைங்க. உங்க தம்பியோட செலக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. சரியா சொன்ன. பாத்தியா அர்ஜுன், என் மருமக கையில அந்த வளையல் பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு. பாத்தீங்களா பாட்டு? ஏன் செலக்ஷன்னா சும்மாவா? நான் செலக்ட் பண்ணி கொடுத்த வளையல் அமிர்தோட கைக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இப்ப என்ன இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? அவர் போக வேணா, வழிய விடுங்க. அவர் இந்த வீட்டோட வியாபாரத்தை முடிச்சுக்க முடியுமா? இன்னும் நிறைய வீட்டுக்கு போகணும். ஏய், ஒரு நிமிஷம். பொண்ணுங்க கையில மட்டும் வளையல் மாட்டி விட்டு பொண்ணுங்களை மட்டும் சந்தோஷப்படுத்தினா போதுமா? எங்க ஆம்பளைங்களுக்கு எதுவுமே இல்லையா? ஏன் இல்ல, இருக்கு. நானே காட்டலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. பாருங்க.
அப்பா எவ்வளவு பிரைட்டா இருக்கு அது. ஏதோ ராஜா காலத்து வளையல் மாதிரி இருக்கு இல்ல? வாவ், அந்த வளையல பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. என்ன வளையல் இது? இது ரொம்ப விசேஷமான வளையல். அஷ்டபந்தம் அப்படின்றது இதோட பேரு. விசேஷமா ஆம்பளைங்க கையில போட்டு விடுறதுக்காக தான் இதை தயார் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாசம் வர பௌர்ணமியில விசேஷ பூஜை பண்ணி தான் இதை தயார் பண்ணுவாங்க. மாசத்துல ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டு ஆம்பளைக்கு இதை போட்டு விடுறது பல தலைமுறைகளா வழக்கத்தில் இருக்கிற ஒரு விசேஷம். இது எங்க குலத்தொழில்ன்றதால இந்த வலையில நான் மாட்டி விடுறதால எங்களுக்கும் விசேஷம். அப்படி ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் எங்க வீட்டை தேடி வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த வளையல் என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா இதை யார் கையில போடுறதுன்னு எப்படி முடிவு பண்றது? எப்படி இருந்தாலும் நாளைக்கு அர்ஜுனுக்கு பர்த்டே இல்ல, அதனால அவனுக்கே போடுங்க. ஆ, இங்க பாருங்க, எங்க எல்லாருக்கும் இந்த வளையல பத்தி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இத யாருக்கு போடணும்னு ஏதாவது சட்டதிட்டங்கள் இருக்குதா? அதாவது இத போட்டுக்கிறதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா? இல்ல பொதுவா இதை யார் கையில போடணும்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எந்த சட்டத்திட்டமும் இல்லை, எந்த முடிவும் இல்லை, அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவனுக்கு பூஜை பண்ணி அவனோட அருளால இந்த வளையலை நாங்க தயார் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஆண்டவனை மட்டுமே தியானம் பண்ணிக்கிட்டு அவன் எனக்கு யார் கையில போடுன்னு உத்தரவு கொடுக்கறானோ அவங்க கையில நான் போட்டுருவேன். அவ்வளவுதான். இதுல எங்க தனிப்பட்ட முடிவுன்னு எதுவுமே கிடையாதும்மா. அப்படின்னா சரி, நல்ல விஷயம் தானே. அதுவும் சரிதானே. அப்புறம் என்ன, எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஈசனோட விருப்பம். ஐயோ கடவுளே, சேஷா தான் மனசுல யாரு நினைச்சுக்கிட்டு நாகபந்தத்தை போட்டு விட வந்திருக்கா? என்னால கண்டுபிடிக்க முடியலையே.
ஓம் நம சிவாய. ஈசா எல்லாரையும் காப்பாத்துப்பா. அந்த ஆண்டவனோட உத்தரவுப்படி அஷ்டபந்தத்தை நான் போட்டு விட்டுட்டேன். அதோட நான் வந்த காரியம் முடிஞ்சது. அப்புறம் எனக்கு உத்தரவு கொடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ஹேமா, என்ன அப்படியே கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு தட்சிணை தரணுமே. வேண்டாம்மா, வளையல் போட்டு விடுற கையில அந்த ஆண்டவனையே பாக்குறவம்மா நானு. வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. சுமங்கலிங்க கையில வளையல் போட்டு விட்ட சந்தோஷமே எனக்கு போதும்மா. இன்னைக்கு பணம் வாங்க கூடாதுன்றது அந்த ஈசனுடைய ஆணை. இன்னைக்கு வேண்டாம் தாயி, இன்னொரு முறை வரும்போது வாங்கிக்கிறேன். உத்தரவு கொடுங்க. போயிட்டு வாங்க. ஈசா எல்லாரையும் காப்பாத்துப்பா. विद्युत्कान्ति
Sa